Hello friends, welcome to my YouTube channel Fair Trade. இந்த வீடியோவில் ஒரு புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் நிஃப்டி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட சேனலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் கரெக்ஷன் மேலே தான் போகுது. நேர்லி சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18,000 வந்து நேர்லி சப்போர்ட் இருக்குது. நேர்லி ரெசிஸ்டன்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 800 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ என்னோடய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. நல்லா பாருங்கள், 8 மார்ச்லேருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. மேலும் அப் ட்ரெண்ட் தான் போகிறதுக்கான சிக்னல் வந்து சேனல் பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இந்த இடத்துல சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகி 18,000 வந்து டச் ஆகும்னு சொல்லிட்டு சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ நான் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். அது என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பைரி இல்லை வீக்லி எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கிறேன். பே ஆஃப் சார்ட் 24th மார்ச். ஓகே, இப்போது வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ்ன்றதுனால ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 17,450 17,500 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். கால் செலக்ட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் புல்லிஷ்ன்றதுனால 17,450 கால் பையிங் பண்ணிக்கிறேன். $17,500 கால் இதை வந்து செல்லிங் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாருங்கள். மேக்ஸிமம் வந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1000, மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $1550. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1.5, அதில் தாண்டி நல்லா உட்காருது. என்னோடய பிரேக் ஈவன் பாருங்கள், $14,470. இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து 17,300 இருக்குது. கிட்டத்தட்ட 1% எனக்கு கேப் டவுன் ஆகி க்ளோஸ் பண்ணாலே நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். அதுவும் எவ்வளோ எனக்கு மார்ஜின் மணின்னு பார்த்தீங்கன்னா 17,000 தான் மார்ஜின் மணியில் நான் 10% ஈஸியாக எடுத்துருவேன். அதுவும் ஒரே ஒரு லாட்டு தான். சப்போஸ் உங்கள் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 15 லாட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இன்னும் எக்ஸ்பைரிக்கு வெறும் 4 days தான் இருக்குது. 4 daysல ஈஸியாக ஒரு $20,000 ப்ராஃபிட் உங்களால் மேக் பண்ண முடியும். சரி, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1.5 தான் இருக்குது. நான் இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். 1:3 இல்லை 1:4 இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிபோடிஎம்மை பையிங் பண்ணிவிட்டு, நான் மறுபடியும் உங்களுக்கு அதே ஸ்ட்ராட்டஜி புல்லி ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் டிபோடிஎம் பையிங் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல்லிங் பண்ணிட்டு 1:3 இல்லை 1:4 இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை எப்படி டிப்ளை பண்ணுறது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நான் 17,450யும் 17,500 செல்லிங் பண்ணியிருந்தேன். 1:1.5 வந்துருந்தது. இப்போ டிபோடிஎம் போக உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் அதிகமாகிட்டே போகும். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ 17,650 தாண்டி போக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். 17,650 கால் ஆப்ஷனை பையிங் பண்ணுறேன். ப்ரீமியம் பாருங்கள், $61 இருக்குது. இப்போது 17,700 அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல்லிங் பண்ணுறேன். இது $49 இருக்குது. கிட்டத்தட்ட $10 தான். மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லாட்டுக்கு $550 தான் வரும். அதாவது $11 டிஃப்ரென்ஸ் இருக்குது. $11, $12 அந்த மாதிரி சம்திங் இருக்குது. எனக்கு மேக்ஸிமம் லாஸ் பாருங்கள், $600 தான் மேக்ஸிமம் லாஸு. ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாருங்கள், $1890. கிட்டத்தட்ட 1:3 ரிஸ்க் ரேஷியோ உட்காருது. 1:3ங்கிறது ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட்டான ரிஸ்க் ரேஷியோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு
3 ட்ரேட் எடுக்கிறீங்க. 3 ட்ரேடில் ஒரே ஒரு ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் காஸ்ட்டில் வெளியே வந்துடலாம். அதாவது 0 லாஸ் 0 ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம். நீங்கள் 3 ட்ரேடுமே ரைட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 ட்ரேடில் ஒரே ஒரு ட்ரேட் ரைட் ஆனால் போதும், நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அதனால தான் 1:3ங்கிறது சூப்பரான ரேஷியோ. ஓகே, இப்போது அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மார்ஜின் மணி அதே தான் 17,000. ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், அதே 10% கிடையாது. சப்போஸ் மேக்ஸிமம் லாஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வெறும் 3.5% தான் கேபிட்டல்லேருந்து லாஸ் ஆகும். இதுக்கு பிரேக் ஈவன் பாருங்கள் 17,700. நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் மார்க்கெட் வந்து 18,000 போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ 17,700 போகிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் இருக்குது. மிட்வேல தானே இருக்குது. 17,700 ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். இந்த மாதிரி நீ உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா தெரியும் எப்படி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அனலைஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சார்ட்டை பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள் 17,300லேருந்து இன்னும் ஒரு 300 பாயிண்ட் தாண்டி போனாலே நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3 யூஸ் பண்ணுங்கள். அது நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் தரும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோவில் சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் போட்டு பாருங்கள். இதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.